Hi everyone, welcome to SR Academy. என்னும் எழுத்தும் இது 5th standard English term 3 first lesson நாம் இப்போ பார்க்க போகிறோம். We can do it, நாமே செய்யலாம் அப்படின்றது தான் first lesson. First, complete the sentence with the correct word. சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த சென்டென்ஸ்லாம் ஃபில் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. என்ன சார் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீத்து டூத்து, அதாவது சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம சிங்குலரை எடுத்து போடணுமா ப்ளூரலை எடுத்து போடணுமா அப்படின்றது தான் நமக்கு வேலை. ஃபஸ்ட்டு, ரவி லாஸ்ட் இஸ் 2 front டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், டூத்தா டீத்தா, அதான் நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். டூத் அப்படின்னா பல், டீத் அப்படின்னா பற்கள், ப்ளூரல். இது ப்ளூரல், இது சிங்குலர். இப்போ ரவி 2 ஃப்ரண்ட்டுன்னு போட்டு முன்பல்லில் 2 போயிடுச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ஒருமையா பன்மையா? இது ப்ளூரல் தானே, அப்படின்னா இங்கே டீத்துன்னு போடுறது தான் சரி. ரெண்டாவது கொஷின், சந்தியா இஸ் டான்சிங் வித் ஹர் ஃப்ரெண்ட். இதில் யாரோ ஒருத்தவங்க சந்தியா, அந்த சந்தியா ஒருத்தவங்க கூட ஆடினுங்கிறாங்களா இல்லை நிறைய பேர் கூட ஆடிட்டு இருக்காங்களா? ஒருத்தவங்க கூட ஆடுறாங்க. அப்போ ஃப்ரெண்டு வருமா ஃப்ரெண்ட்ஸ் வருமா? ஃப்ரெண்டு தான் சரியான விடை. மூணாவது, the tree sheds its dash in the winter. ஸோ வின்டரில் இந்த மரம் தன் இலைகளை உதிர்க்கிறது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், இலைகள் அப்படின்னு ப்ளூரலில் தானே சொல்லுவோம். லீஃப்னா ஒரு இலையை குறிக்கும், லீவ்ஸுன்னா பல இலைகளை குறிக்கும். இந்த இடத்துல லீவ்ஸ்ன்னு எழுதிக்குங்க. அடுத்து, the dash are playing on the tree. இந்த ட்ரீயில் மங்கி விளையாடுதா மங்கீஸ் விளையாடுதா? ஸோ நிறைய மங்கி இருக்கு இல்லையா, அதனால் மங்கீஸ் அப்படின்னு போடுறோம். அடுத்து 1.2, complete the sentence using the correct word. இங்கேயும் நம்ம சிங்குலர் ப்ளூரல் தான் பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆல் த டேஷ் அப்படின்றாங்க. இங்கே இருக்கிறது பாய்ஸ் இல்லையா, அதனால் அங்கே நாம் என்னன்னு போடணும், பாய்ஸ் அப்படின்னு போடுறோம். இங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர், தோ இருக்குது பாய்ஸ். அந்த டேஷ் இங்கே இருக்கிறது எல்லாரும் கேர்ள்ஸ். வெரி குட், இங்கே கேர்ள்ஸ்ன்னு போட்டுருங்க. ஆர் இன் த ஸ்கூல், இவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். ரெண்டாவது, the dash plowed the field with a pair of dash. இவர் யார் அப்படின்னா விவசாயி, அவருக்கு இங்கிலீஷில் ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். அதை எடுத்து இங்கே போடுங்க. ஒரு ஜோடி ஆக்சன், அதாவது எருதுகளை பூட்டி அவர் என்ன பண்ணுறாரு, உழுதல் செய்கிறார், உழவு செய்கிறார். நீங்கள் தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. மூணாவது கேள்வி, த மென். இதை பாருங்கள், மேனுக்கு ப்ளூரலு மென், MEN அப்படின்னு எழுதணும், மென்னு எழுதணும். ஓகேங்களா, மேன்ஸ் கிடையாது. ஆர் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ். அடுத்து 4, வனி ஹேஸ், வாணின்னு படிக்கலாம் வனின்னு படிக்கலாம். வாணி ஹேஸ் 2 knives. நைஃப்ன்றது கத்தி, நைவ்ஸ் என்றது கத்திகள் ப்ளூரல். அண்ட் எ ஃபோர்க், இது என்னது ஃபோர்க், ஒன்றே ஒன்று இருக்கிறதால ஃபோர்க்குன்னு போடுறோம். 5, த டேஷ் சேஸ்டு த டேஷ். இங்கே ஒரே ஒரு கேட் இருக்குது, அதனால் கேட்டுன்னு போடுங்க. அடுத்தது, எதை அது சேஸ் பண்ணிச்சு, மைஸை சேஸ் பண்ணிச்சு. ஸோ மைஸுக்கு ப்ளூரல் கிடையாதா சார் அப்படின்னு கேட்பீங்க. மைஸுக்கு ப்ளூரல் ஃபார்மும் மைஸ் தான், சிங்குலரும் மைஸு ப்ளூரலும் மைஸ். ஓகேவா? அடுத்து 1.3, ரைட் அ சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர் யூஸிங் திஸ் இஸ் எ தீஸ் ஆர். ஓகேங்களா, அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் திஸ் இஸ்ன்னு எழுதணும் அல்லது தீஸ் ஆர்னு எழுதணும். திஸ் இஸ்னால் எப்போ பயன்படுத்துவோம், சிங்குலராக இருந்தால் திஸ் இஸ்னு சொல்லுவோம்.
அடுத்தது ப்ளூரலாக இருந்தால் தீஸ் ஆர்னு சொல்லுவோம். ஸோ பார்க்கலாமா? இங்கே இது ப்ளூரல் தானே, 4 பட்டர்ஃப்ளை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? தீஸ் ஆர் பட்டர்ஃப்ளைஸ். பாருங்கள், ப்ளூரல். தீஸ் ஆர் பட்டர்ஃப்ளை. இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது, திஸ் இஸ் அ பட்டர்ஃப்ளை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. செம ஈஸி. இதே மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கிறோம் பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் அ உமன். சிலருக்கு டவுட் வரலாம், சார் இது சுடிதார் போட்டுக்குது கேர்ள்னு சொல்லலாமா அப்படின்னு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் உமன்றதை எடுத்துட்டு கேர்ள்னு போடுங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது உமன் தான். அடுத்து ரெண்டாவது, these are women. men, men, women. உமனுக்கு ப்ளூரல் உமன். ஓகேங்களா? மேனு மென். அடுத்து 4 டார்ச் இருக்கு, என்ன போடணும்? these are torch lights. ஒரே ஒரு டார்ச் இருக்குது, this is a torch light. இங்கே ஒரே ஒரு ஷீப் இருக்குது, this is a sheep. இங்கே நிறைய ஷீப் இருக்குது, these are sheeps. செம ஈஸி. சிங்குலர் ப்ளூரலை எப்படியெல்லாம் படிக்கணுமோ அப்படியெல்லாம் படிச்சிருக்கிறோம். அடுத்தது என்ன சார் அப்படின்னா 1.4, choose and complete the passage with the correct words. சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து நம்ம இந்த பேசேஜை சரியாக ஃபில் பண்ணணும். ஹரிஷ் went to a circus with his 4 friends. 4 அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, ப்ளூரல். He bought 5 tickets, plural. A lot of benches were arranged. நிறைய பெஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? லாட்டுன்னா நிறைய, அப்படின்னா பெஞ்சஸ். They saw many colorful parrots. many அப்படின்றது ப்ளூரலை குறிக்கும். நிறைய பறவைகள் இருந்தது எண்ணிக்கையில். Those birds were eating bunch of cherries. bunch என்பது ஒரு கொத்து, bunch of cherries அப்படின்னா அதுவும் ப்ளூரல். ஒரு கொத்து செர்ரி பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தன. Harish and his wife and his friends saw 3 clowns. clownsனா கோமாளி அல்லது ஜோக்கர். 3ன்றதால clownsனு வருது. And 5 rabbits, plural, in colorful dresses. கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸில் 5 ரேபிட்டுகளை பார்த்தார்கள். The circus team had 15 men. இப்போ ஏற்கனவே சொன்ன MEN. தோல் பாருங்க. அடுத்து and 12 women, plural, women. They performed a variety of shows. எஸ் வரும். வெரைட்டினா நிறைய, பலவிதமான அப்படின்னு அர்த்தம். ஸோ தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.5, சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து வாக்கியத்தை முழுமை பெற செய்யுங்கள் அப்படின்றாங்க. ஸோ ஒரு பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அது கார்டனில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு ஒரு ஃப்ளவருக்கு, ஃப்ளவர் பிளான்ட்டுக்கு. ஓகேவா? இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, தரணி வாட்டர்டு டேஷ் பிளான்ட் இன் த கார்டன். ஃப்ளவருக்கு என்ன ஸ்பெல்லிங்னா இதுதான் ஸ்பெல்லிங், FLOWER, ஃப்ளவர். இதுவும் ஃப்ளவர் அப்படி தான் சொல்லணும். ஆனால் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இது மாவை குறிக்கும். மாவு அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது. இது ஃப்ளவர், பூவை குறிக்கும். சார் என்ன சார் ரெண்டுமே சொல்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது? இதுக்கு பேர் தான் ஹோமோஃபோன்ஸ். ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கும், ஆனால் வேறு வேறு அர்த்தம் இருக்கும். ஓகேவா? அடுத்து, கவிதாஸ் ஆண்ட் bought her a new dress. சார் ரெண்டுமே ஆண்ட்டு தான் இருக்குது. இந்த ஆண்ட்டுனா எறும்பு அப்படின்னு அர்த்தம், இந்த ஆண்ட்டுனா அத்தை. இப்போ நியூ ட்ரெஸ்ஸை எறும்பு கொண்டு வந்திருக்குமா, அத்தை கொண்டு வந்திருப்பாங்களா? அத்தை தானே. அப்போ அதை எடுத்து இங்கே ஃபில்லப் பண்ணுங்க. அடுத்து என்ன சார், எஸ்டர்டே ரவி. இதுவும் ரோடு, இஸ் நியூ பைசைக்கிள்.
அது என்ன சார்? ரோடு என்பது சாலையை குறிக்கும், ROAD. ரோடு என்பது ரைடு, ரோடு ஓட்டி செல்லுதல் அப்படின்னு குறிக்கும். அப்போ பைசைக்கிளை என்ன பண்ணியிருப்பான் அவன்? ரோடு பண்ணியிருப்பான், RODE. The team went to dash their coach. MEET மீட்டா, MEAT மீட்டா. ஸோ மீட் அப்படின்னா சந்தித்தல். ஸோ சந்திக்கு தானே போகிறாங்க, அப்போ MEET தான் இங்கே போடணும். ஸோ புரியுதா? உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. அடுத்து ரைட் அ காம்பவுண்ட் வேர்டு ஃபார் ஈச் பேர் ஆஃப் பிக்சர். இந்த காம்பவுண்ட் வேர்டுனா 2 வேர்டு தனித்தனியாக இருக்கும், அது ரெண்டுத்தையும் சேர்த்தா புது வேர்டு வந்துடும். இதை தான் நம்ம எக்ஸாம்பிளில் விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரம்மு. இது என்ன? ட்ரம்மு. இது ஸ்டிக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்தா ட்ரம் ஸ்டிக்கு. ட்ரம்முன்னா இந்த இசைக்கருவியை குறிக்குது, ஸ்டிக்குன்னா குச்சியை குறிக்குது. அது ரெண்டுத்தையும் சேர்த்தா ட்ரம் ஸ்டிக். ஸோ ட்ரம் ஸ்டிக்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. நம்ம அதை முருங்கைக்காய் என்றும் சொல்லுவோம். அடுத்தது இது பாருங்கள், பாஸ்கெட். இது பாஸ்கெட்டுன்னு சொல்லக்கூடாது, பாஸ்கெட். பால் ரெண்டு தனித்தனி, ஆனால் பாஸ்கெட் பால் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குது. ஸோ இது காம்பவுண்ட் வேர்டு. இது தனித்தனி வார்த்தைகள் சேர்ந்த பிறகு காம்பவுண்ட் வேர்டு உருவாகுது. இது வீல், இது சேர். ரெண்டுத்தையும் சேர்த்தா வீல் சேர். அடுத்து இது லைட், இது ஹவுஸ். ரெண்டுத்தையும் சேர்த்தா லைட் ஹவுஸ். அடுத்து இங்கே ஸ்டார், இங்கே ஃபிஷ். ரெண்டுத்தையும் சேர்த்தா ஸ்டார் ஃபிஷ். ஸ்டார் ஃபிஷ்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. அதே மாதிரி லைட் ஹவுஸுன்றது கம்ப்ளீட்டாக வேறு. அது கலங்கரை விளக்கத்தை குறிக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அடுத்தது பார்க்கலாமா? 1.7 சூஸ் அண்ட் கம்ப்ளீட். தேர்ந்தெடுத்து சரியாக எழுதுங்க. இதில் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசி. இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது சார். ஆமாம், இதுக்கு என்ன பேர் சொல்லி கொடுத்தேன்? வெரி குட், ஹோமோஃபோன்ஸ். இப்போ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்துட்டு இப்போ ஹோமோஃபோன்ஸ். சிங்குலர் ப்ளூரல் ஆரம்பித்தோம், ஹோமோஃபோன்ஸ் பார்த்தோம், இப்போ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தோம், திரும்பவும் ஹோமோஃபோன்ஸுக்கே வந்துட்டோம். ஐ கேன் டேஷ் த செல்ஸ் ஆன் த சி ஷோ. இங்கே விட SEA சி கொடுத்துருக்காங்க, SEE சி கொடுத்துருக்காங்க. இப்போ எதை எடுத்து எங்கே போடணும்? இந்த சி அப்படின்னா பார்வை. பார்த்தேன், நான் பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? இது பார்வை, இது கடற்கரை அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் ஷெல்ஸை பார்த்தேன். எங்கே பார்த்தேன்னா சீ ஷோர், கடற்கரையில் பார்த்தேன். இந்த சி கடலை குறிக்கும், இந்த சி பார்வையை குறிக்கும். அடுத்து எஸ்டர்டே சுதன் ஏட் 3 கேக்ஸ் அண்ட் 8 சாக்லேட்ஸ். 8 என்பது சாப்பிடுதல், 8 என்பது நம்பர் 8. உங்கள் 8 சாக்லேட்டை சுதன் சாப்பிட்டுருக்கான். எப்பா, அவன் ஒரு சாக்லேட் பைத்தியம் பழகுது. உங்களுக்கும் சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்கும் அப்படின்னா சாக்லேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது Ramesh and his friends dash in the ship to buy some gems in the dash. இதில் என்ன சார் இருக்குது? சேல் அப்படின்னா விற்பனை, செயில் அப்படின்னா செல்லுதல். ரமேஷ் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் செயில் இன் த ஷிப்பு, அதாவது கப்பலில் செல்லுதல். அடுத்தது dash closed my dash and read the chart correctly. I closed, I என்பது நான், I என்பது கண். I closed my left eye, நான் எனது இடது கண்ணை மூடி அந்த சார்ட்டை சரியாக படித்து விட்டேன். Rahim was sick and he became very weak last week. ரெண்டுமே வீக் தான். இந்த வீக் எதை குறிக்கிறதுனா பலவீனமாகிவிட்டான் என்பதை குறிக்கிறது. இந்த வீக் கடந்த வாரத்தை குறிப்பிடுகிறது. ஸோ அதை எடுத்து சரியாக போடுங்க. அடுத்து 1.8
choose and write the correct word to make a compound word. ஸோ காம்பவுண்ட் வேர்டு பற்றி ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம் இல்லையா, 2 வார்த்தைகளை சேர்த்து ஒரே வார்த்தையை உருவாக்குதல். ஸோ அதில் என்ன சார் இருக்குது இப்போ அப்படின்னா, மை கிராண்ட் மதர் லைக்ஸ் டு ரீட் ஸ்டோரி புக்ஸ். கிராண்ட் மதர் என்பது காம்பவுண்ட் வேர்டு. இதுவே கிராண்ட் ஃப்ரெண்டுன்னு வராது, கிராண்ட் பிரதர்னும் வராது. அப்போ இதுதான் சரி. அடுத்து, சோனுஸ் பிரதர் பாட் எ மோட்டார் சைக்கிள் ஃபார் ஹிம். சில்ட்ரன் லைக் டு பிளே ஆன் த சீ ஷோர். சி என்பது கடலை குறிக்கும், சீ ஷோர் அப்படின்றது காம்பவுண்ட் வேர்டு, கடற்கரை. பிரியா மேட் pancakes for dinner. இதில் pancake என்பது காம்பவுண்ட் வேர்டு. சீமா won the basketball match. So 1.9. What is wrong in the sentence? Identify and rewrite the sentence correctly. ஸோ இதில் இந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடித்து எழுத வேண்டும். ஸோ எழுதலாமா? ரோசி சா எ பி ஆன் த ஃப்ளவர். அவங்களே போல்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள், இங்கே தான் தப்பு இருக்குது, அந்த தப்பை சரி பண்ணுங்கன்னு. ஸோ ஃப்ளவரில் ஒரு தேனி இருக்கிறது, அப்போ அந்த தேனிக்கான ஸ்பெல்லிங் பிஇ என்று வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, பிஇன்னு கொடுத்துட்டாங்க. அதை என்ன பண்ணணும், பிஇ என்பதை தூக்கிட்டு பிஇ என்று எழுத வேண்டும். ரோசி saw a bee on the flower. The wind blew the leaves. ப்ளூ என்பது நீலம் என்ற அர்த்தம், இங்கே தான் தப்பு இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணணும், ப்ளூன்னு எழுதணும். அதை பாருங்கள், BLEW. The wind blew the leaves என்று எழுத வேண்டும். Somu and his father buy fresh vegetables from the market. பை என்பது தவறான வார்த்தை. பைனா நம்ம என்ன பண்ணணும், பை வாங்கினார்கள் என்பதற்கு BUY என்று போட வேண்டும். Somu and his father buy fresh vegetables from the market. The sun shines bright in the sky. The sun shines, இதை பாருங்க, SON தப்பாக கொடுத்துட்டாங்க. ஆனால் சன்னுக்கு என்ன உண்மையான ஸ்பெல்லிங்னா SUN. ஸோ இதுக்கு பதிலாக இதை எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். அனில் ஒன் இன் த கிரிக்கெட் மேட்ச். ஒன் என்பது ONE, ஒன் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா ஒன்று என்பதை குறிக்கும். ஆனால் வெற்றி பெற்றான் என்ற அர்த்தத்துக்கு WON என்று போட்டு எழுத வேண்டும். அனில் ஒன் த கிரிக்கெட் மேட்ச். 1.10. மேக் அ காம்பவுண்ட் வேர்டு யூஸிங் க்ளூஸ் அண்ட் ஃப்ரேம் அ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட். ஸோ இந்த க்ளூஸ், இங்கே இருக்கிற ஆன்சர்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு காம்பவுண்ட் வேர்டை யூஸ் பண்ணணும். கிராண்ட், கிராண்ட் ஃபாதர். இதை பாருங்க, இதையும் சேர்த்தா கிராண்ட் ஃபாதர் ஆயிடுது. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் ஃபாதர். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். அது என்ன சார்னா, மை கிராண்ட் ஃபாதர் டோல் மீ எ ஸ்டோரி அபவுட் இஸ் சைல்டுஹுட். HOODன்னு வரும், சைல்டுஹுட். கிராண்ட் ஃபாதர் வந்துச்சு பாருங்க, இது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. ஹோம் ப்ளஸ் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஹோம் ஒர்க். இது காம்பவுண்ட் வேர்டு. ஹோம் எங்கே சார் இருக்குது, தோ இருக்குது. ஒர்க் எங்கே இருக்குது, தோ இருக்குது. இது ஹோம் ஒர்க். அடுத்தது இதை வச்சு, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபினிஷ் ஆல் ஆஃப் அவர் ஹோம் ஒர்க். அண்டர் ப்ளஸ் கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு அண்டர் கிரவுண்ட். த ட்ரெயின் ட்ராவல்ஸ் த்ரூ த அண்டர் கிரவுண்ட் டனல். இங்கே எல் கட் ஆயிடுச்சு, நீங்கள் எழுதிக்கிங்க. TUNNEL. ட்ரெயின் ஸோ பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு டனல் வழியாக பயணம் செய்கிறது. Fill in the blanks. Mani helped Renu to lift these 2 boxes they were
டூ ஹெவி. பாருங்கள் எல்லாமே டூ டூ டூன்னு தான் வருது, ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஹோமோஃபார்ம்ஸ். வெரி குட். ஸோ டூ இங்கே போடுங்க, டிடபிள்யூஓவை இங்கே போடுங்க, டிஓவை இங்கே போடுங்க. ஐ வெண்ட் அவுட் டு பை பியூஐ பை எ புக். ஒரு புத்தகம் வாங்க போனேன். பை. ஐ லெஃப்ட் த கீஸ் பை த டோர் ஸ்டெப் அண்ட் செட் குட் பை டு மை நெய்பர். ஸோ நான் என்னுடைய கீ சாவியை விட்டு விட்டேன். எங்கே? பை த ஸ்டோர் ஸ்டெப், கதவு அருகே நான் அதை விட்டுட்டேன். பை த. அடுத்தது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் பை சொல்லிட்டு போனேன். ஸோ ஓகேவா, இதெல்லாம் கரெக்டாக குறிச்சிக்கோங்க. அடுத்து நித்யா ஹேஸ் 2 பென்சில்ஸ். தோஸ் பென்சில்ஸ் ஆர் டூ லாங். டூ என்பது நீண்ட அப்படின்னு ஒரு அர்த்தம். டூ லாங்னா ரொம்ப ரொம்ப பெரிய. டு ரைட் ஃபாஸ்ட், வேகமாக எழுதுவதற்கு அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. திஸ் இஸ் ஜான்சி. ஷி செட் பை டு ஹர் மதர். பை பிஒய்இ பை சொல்கிறது. அண்ட் வெண்ட் பை பைசைக்கிள், பைசைக்கிள் மூலமாக சென்றார். டு பை சம் ஃப்ரூட்ஸ். பை என்பது வாங்குதல். ஸோ எல்லாமே ஒரே சவுண்டு, ஆனால் வேறு வேறு அர்த்தம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவுக்கு கடைசியாக ஒன்று நம்ம இப்போ எழுத போகிறோம். சார் மீதிலாம் சார் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வரும். மேட்ச் த வேர்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ். ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும், இந்த வேர்டை நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு இந்த பேசேஜை ஃபில் பண்ணணும். பாருங்கள், இட் வாஸ் சண்டே. இங்கே சன் இருக்குது, டே எங்கே இருக்குது? இதோ இருக்குது. மேட்ச் பண்ணியாச்சு. சாந்தி வெண்ட் அவுட் ஆன் ஹர் மோட்டார் சைக்கிள். காம்பவுண்ட் வேர்டு பாருங்கள். மோட்டார் எங்கே இருக்குது பாருங்கள்? மோட்டார் சைக்கிள். ஷி வாண்டட் டு ப்ளே வாலிபால். வாலிபால் எங்கே? இதோ இருக்குது. வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவள் நண்பர்களோட அவள் வாலிபால் விளையாட சென்றாள், விரும்பினாள். இட் வாஸ் சன்னி. ரொம்ப வெயில் காஞ்சுது. ஆன் ஹர் வே ஷி சா மினி வாட்டர் மெலன்ஸ். அந்த வழியில் அவள் என்ன பண்ணா? நிறைய வாட்டர் மெலனை பார்த்தா. இதோ இருக்கு பாருங்க. இன் த ஃபீல்டு த கார்டனர் கேவ் ஹர் எ பிக் ஸ்லைஸ் ஆஃப் இட். அந்த தோட்டக்காரர் ஒரு பெரிய ஸ்லைஸ் எடுத்து கொடுத்தாரு, வாட்டர்மெலன் ஸ்லைஸு. ஷி மெட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ப்ளே கிரவுண்ட். ப்ளே எங்கே இருக்கு? ப்ளே கிரவுண்ட். They had lunch together in the afternoon and left the home in the evening. Afternoon செட் ஆச்சு. எல்லாமே பேராயிடுச்சு, எழுதியும் முடிச்சாச்சு. சார் அடுத்தது அடுத்த வீடியோவில் தொடரும். ஸோ இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா, உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி வைக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.